ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆடி செவ்வாயோட வீடியோ தான். இன்றைக்கி ஆடி செவ்வாய் பூஜை பண்ணாத வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இப்போ இந்த மாதிரி நான் வந்து பூஜை ரூமில் ஸ்டார் கோலம் போட்டு ஓம் சரவண பவ அப்படின்னு கோலமாவிலையும் எழுதியாச்சு. இதுக்கப்புறம் வெத்தலை தீபம் போட போகிறோம். இந்த மாதிரி ஒரு தாம்பாளம் வச்சு வெத்தலையோட காம்பெல்லாம் கிள்ளி நம்ம அகல் விளக்கில் போட்டு அதில் எண்ணெய் விட்டுக்கலாம், இல்லாட்டி நெய் கூட விட்டு ஏற்றலாம். அப்புறம் இந்த விளக்கை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப 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 நல்ல பவர் வருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது இந்த இருக்கிற இடத்துல இருக்கிற என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக முருகர் வந்து சரி பண்ணிவிடுவார். தைரியமாக நீங்கள் இந்த விளக்கு ஏற்றலாம். நானும் ரொம்ப நாளாகவே ஏற்றிட்டு தான் இருக்கேன். எனக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக, அதாவது வீடு சம்மந்தப்பட்ட வீட்டில் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களால, இல்லாட்டி வீட்டுக்கு ஏதாவது இப்போ ஈபி வாங்கணும், இல்லை ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்ற போது அந்த பிரச்சனையெல்லாம் கூட சரியாகுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் முருகரை பற்றி சொன்னோன்னா, முருகரோட அற்புதங்களில் எனக்கு நான் பார்த்து அனுபவித்த அந்த அனுபவங்களை உங்களோட ஷேர் பண்ணுறேன். நான் வந்து ஒரு 1 இயராக தான் வடபழனி கோயிலுக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை தோறும் போயிட்டுருக்கேன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, எவ்வளோ மழை வந்தாலும் வெயில் அடித்தாலும் மக்கள் வந்து அவ்வளோ நேரம் லைனில் நின்று இருந்து தாங்க பார்த்துட்டு போகிறாங்க. கரெக்டாக நீங்கள் ஒரு 12 மணி போல் வந்து பாருங்களேன், எவ்வளோ தூரம் நிற்கிதுன்னு மட்டும் பாருங்கள். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வடபழனி முருகர் கோயிலில் அவ்வளோ கூட்டம் வருதுங்க. இந்த 1 இயராக நான் பார்க்குறேன். இருக்க கூட்டம் அதிகமாக தான் ஆகுதே கண்டி குறைஞ்ச பாடு இல்லை. அதே மாதிரி ஏன் அவ்வளோ கூட்டம் வருதுன்னா, கண்டிப்பாக அந்த முருகர் வந்து ஏதோ ஒரு வகையில் முடிவு கிடச்சிடாதா அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை ஓடிட்டுருக்கோம். அதில் ஒரு சின்ன ஒரு வழியாவது அவர் கொடுக்குறாரு. அதனால தான் நான் நினைக்கிறேன் நிறைய பேர் வராங்க. எவ்வளோ மழை வந்தாலும் சரி கொடை பிடிச்சி நிற்கிறாங்க, இல்லாட்டி நனைஞ்சிடுறாங்க. எப்படியோ ஒன்று முருகரை பார்த்துடணும். எவ்வளோ கால் கடுக்க நின்னா கூட கால் வலிக்கும். இருந்தாலும் நானும் அப்படி தான் நின்று பார்த்துட்டு வருவேன். 2-2:30 வரைக்கும் கோயில் இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக பக்கத்துலலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே கேட்கதில்ல. நீங்கள் பாட்டு முருகரை வந்து ஒரு 6 வாரம் தொடர்ந்து வாங்க. அதில் 6ஆவது வாரம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு சக்ஸஸ் வரும். அது உங்களுக்கே தெரியாது எப்படி வந்தது, எப்படி நடந்ததுன்னு. அதான் முருகரோட பலன். அவரை விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வேணாலும் செஞ்சு கொடுப்பார் நமக்கு. அவரை பிடிச்சிக்கோங்க கட்டியாக. அவர் 12 கை இருக்குதுல்ல, அதில் ஒரு விரலாச்சும் நமக்கு கொடுப்பார். கண்டிப்பாக முருகரை நம்பி போகிறவங்களுக்கு எந்த ஒரு பலன் இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. நான் அடித்து சொல்வேன். நானும் அப்படி தான் முருகர் கோயிலுக்கு போக ஆரம்பித்தேன். முன்னாடியெல்லாம் நாங்கள் வந்து நம்மளோட பசங்களோட பர்த்டே அன்னைக்கு போயிடுவோம், அப்புறம் வெட்டிங் டேக்கு போவோம். இப்படி தான் போயிட்டுருந்தோம். இப்போ பசங்கள்லாம் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சிருக்கு. அதனால் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் வாரம் போயிட்டுருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த சித்தர்கள் கட்டின கோவில்னு சொல்லுவாங்கள்ல, அது உண்மைதாங்க. அந்த வடபழனியில் மட்டும் என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் என்ன இருந்தாலும் வந்து பாருங்கள். வேறு ஒன்றுமே பண்ண தேவை. நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணணும், பூ கொடுக்கணும் அப்படிலாம் கூட ஒன்றும் இல்லை. இருந்து முருகரை பார்த்து உங்கள் குறைய சொல்லிவிட்டு மட்டும் வாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து 6 வாரம் 3 வாரம் வருவீங்க. 4ஆவது வாரம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு தடங்கள் வரும். அந்த தடங்களையும் தாண்டி வந்துடுங்க. வந்து பார்த்துட்டு போங்க. ஏன்டா வரன்னு கூட தோணும். ஆனால் அது அப்படி கிடையாது. விடக்கூடாது. நம்ம அழுதாலும் புரண்டாலும் நம்ம பிரச்சனை நம்ம தாங்க தீர்க்கணும். வேறு யாராலையும் தீர்க்க முடியாது. மனுஷனாக பிறந்துட்டோம், பிரச்சனை இல்லாத வாழ முடியாது. வர பிரச்சனை ஏன் வரணும்னு கேட்க முடியாது. அதை தீர்க்கறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வடபழனி முருகர் கோயிலுக்கு கண்டிப்பாக வாங்க. வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி உருளி ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்து